லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உன்னை இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு அடிச்சு ஓட விடுறேன்டா. டேய், இனி எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன்டா. பாத்துறலாம்டா. அதையும் பாக்குறேன். 60 வயசாக போற உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா 30 வயசாகிற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? எங்க மாமா தனியாச்சனை எழுந்து வரட்டும். உங்க ஒருத்தரையும் விட மாட்டேன். அடிச்சு காலி பண்றேன் பாரியா. உயிரோட போனதடா நீ அடிப்ப. பெருசா ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இருந்து போடா. நான் ஏன் போணும்? ஏன் உங்க புருஷனை ஏதாவது பண்ணிடுவேன்னு பயமா? அவர் உன்னை ஏதாவது பண்ணிட்டு வரோன்னு பயமா இருக்குடா. மேகலா, இவனை முதல்ல இங்க இருந்து கூட்டிட்டு போமா. போனே. வாங்க மாப்ள, வாங்க. உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். போடா போடா. போ. நான் சும்மா பாத்துனே இருக்கேன். என்னங்க இன்னைக்கு என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? பேசுறான் பார்த்தல. ஏன் அவன்கிட்ட இவ்வளவு மூர்க்கமா நடந்துக்கிட்டீங்க? நீங்க வாங்க போல. வாங்க போங்கப்பா, போங்க. வாங்க. என்னங்க இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் நிஜமானே எனக்கு சந்தேகமா இருக்கு. அவன் புரிஞ்சுக்காம பேசுறான். என்ன உமா பண்றது? நாம ஏதோ விளையாட்டாதான் மாமாவை எலெக்ஷன்ல நிக்க சொல்லி சொன்னோம். ஆனா இப்படி ஒருத்தர் அடிச்சு கொல்ற அளவுக்கு போவாங்கன்னு சத்தியமா நான் நினைச்சே பாக்கலங்க. எங்க அப்பா இன்னும் என்னென்ன செய்வாருன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரவி. உமா, அதெல்லாம் ஒன்னாகாது உமா. அப்பா பக்கம் நியாயம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனும் நம்ம பக்கம்தான். உண்டாகாது, வா உமா. நடந்ததெல்லாம் இப்போ நினைச்சு பார்த்தாலும் எனக்கு படபடப்பு இன்னும் அடங்கவே இல்லைங்க. ஆரம்பமே இப்படின்னா இன்னும் போக போக எப்படிலாம் இருக்குமோ? அரசியல்னா நாம நினைக்கிறது வேற, களத்துல இறங்கி பார்த்தா அங்க நடக்கிறது வேற. இன்னும் பிரச்சாரம், ஓட்டுப்பதிவு, தேர்தல் முடிவுன்னு எவ்வளவோ இருக்கு. மனசை திடப்படுத்திக்கோ சீதா. இவங்கெல்லாம் பதவிங்கிறாங்க. பதவி இல்லை, அது பொறுப்பு. பார்க்கறதுக்கு கவர்ச்சியா இருந்தாலும் அது ஒரு மூல் கிரீடம். இது போல பிரச்சனைகளை தாண்டி தான் நாம நிறைய நல்ல விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்கு. சீதா, இப்போவும் ஒன்றும் கெட்டு போயிடல. உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா வேண்டான்னு சொல்லு, விட்டுறலாம். நான் என்ன இதையெல்லாம் பார்த்து பயந்துட்டேன் நினைச்சீங்களா? இதெல்லாம் பார்த்த உடனே நீ வேண்டான்னு தானே சொல்லணும். உனக்கு பயம் இல்லையா? இல்ல, நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்க அரசியலை பார்த்து பயந்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அது ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. உங்கள மாதிரியான நல்ல ஆட்கள்லாம் வரும்போது இந்த சிஸ்டம் மாறும் இல்லையா? என்ன சீதா, பெரிய பேச்செல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட? பேசாம உன்னையே நிக்க வச்சிடலாம் போல இருக்க. உங்க வைஃபா இருந்துகிட்டு இது கூட பேசலனா எப்படி? அதான பார்த்தேன். நீங்க என்னதான் சம்பந்தியா இருந்தாலும் இப்ப நாம எதிர் கட்சியில இருக்கோம். இப்ப நாம ஒன்னா பேசுறது சரியா இருக்காது. நீங்க போய் உங்க மருமகனுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. அட ஏன் சம்பந்தி, நீங்க வேற. நான் சொல்ல வந்ததே வேற விஷயம். அப்படியா? சொல்லுங்க. இல்ல, அந்த கூட்டத்துல பச்சை சட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தன் சுத்திட்டு இருந்தானே, பாத்தீங்களா? முருகனை சொல்றாங்க போல. சொல்லுங்க, அந்த பையனுக்கு என்ன? இல்ல, அவன் நேரா என்கிட்ட வந்து உங்க நெஞ்சுக்குள்ள பேஜர் வச்சிருக்கான்னு கேட்டான். அவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதானே, அவனுக்கு எப்படி தெரியும்? சரி, அதை விடுங்க. ஆனாலும் அவன் கரெக்டா வந்து கேட்டான். ஆமா தம்பி, வச்சிருக்கேன்னு சொன்னேன். வேற என்ன கேட்டா? அந்த பேஜர் வைக்கிறதுக்கு உங்களுக்கு செலவு பண்ணது யாருன்னு கேட்டான். யாருன்னு சொன்னானா? சொல்லி இருந்தா பரவாயில்லையே.
அத சொல்றதுக்காக எனக்கே ஒரு போட்டி வச்சான். என்ன போட்டி? இல்ல, என்னுடைய நெஞ்சு மேல கைய வைக்க சொல்லி அந்த பேஜர் வைக்கிறதுக்கு பணம் கொடுத்தது இவரா அவரான்னு ஒவ்வொருத்தர் பேரா சொல்லி பாருங்கன்னு சொன்னான். யாரு பேரை மனசுக்குள்ள சொல்றோமோ அப்ப அந்த பேஜர் வேலை செய்யறது நின்னு போயிடும்னு சொன்னான். நீங்க சொல்லி பாத்தீங்களா? ஆமா, நானும் சொல்லி பார்த்தேன். நெஞ்சு மேல கைய வச்சுக்கிட்டு மேகலா, ரவி, உமா, தனிகாச்சலம்னு வரிசையா எல்லார் பேரையும் சொன்னேன். ஏன் ரேவதி பேரை கூட சொன்னேன்னா பாத்துக்கோங்களேன். ஆனா அந்த பேஜர் வேலை செய்யறது நிக்கல. அவன் ஏதோ உங்ககிட்ட விளையாடி இருக்கான் போல. நீங்க அதை ஒண்ணு பெருசா எடுத்துக்காதீங்க. பாதி கதையை மட்டும் கேட்டா எப்படி சம்பந்தி? பொறுமையா மீதி கதையும் கேளுங்க. சரி சொல்லுங்க. அதுல 2 பேரோட பேரை மட்டும் நான் சொல்லவே இல்ல. நான் தான் உங்களுக்கு வேண்டாதவளாச்சே. நீங்களும் உங்க பொண்டாட்டியும் எனக்கு பணம் கொடுத்துருக்க மாட்டீங்கன்னு தான் நான் இருந்தேன். அதனால உங்க 2 பேரோட பேரையும் நான் சொல்லாம இருந்தேன். ஆனாலும் அவன் உங்க 2 பேர் பேரையும் சொல்லி பாருங்கன்னு சொன்னான். நானும் என் நெஞ்சு மேல கைய வச்சுக்கிட்டு, சம்மந்தி உங்க பேரை மார்கண்டேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அப்படியே அந்த பேஜர் நின்னு போய் எனக்கு அப்படியே கிருகிருன்னு தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன் நானு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தேன். அப்பத்துல இருந்து என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஏன் சம்மந்தி, அந்த பேஜரை நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்களா? உண்மையை சொல்லுங்க, நீங்களா வாங்கி கொடுத்தீங்க? சேச்சே, நான் ஏன் உங்களுக்கு உதவி பண்ண போறேன்? அதானே. அப்புறம் எதுக்கு அவன் அப்படி கேட்டான்? இல்ல, எதனால உங்க பேரை சொன்னப்போ பேஜர் வேலை செய்யாம போச்சு? எனக்கு அந்த டவுட் இருந்ததுனால தான் கிளியர் பண்றதுக்காக தான் உங்ககிட்ட வந்து கேட்டேன் நானு. சரி, நான் வரேன். ஏங்க, உண்மையிலேயே அவன் யாருங்க? அது எதுக்கு சீதா நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்? ஆனா சாமி இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் எங்க இல்லைன்னு சொன்னேன்? இருந்தா நல்லா இருக்கும்னு தான் சொன்னேன். நமக்கு நம்பிக்கை கொடுக்கிற எல்லாருமே சாமி தான். என்ன இருந்தாலும் சின்ன மாப்பிள்ளை போடுற காபி ருசியே தனிதான். என்ன இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு கண்டென்ட்டா? குத்து நின்னு வைங்க. ஐயோ, காபி நல்லா போடுறீங்கன்னு சொன்னா அது ஒரு குத்தமா? என்ன சம்பந்தி, அந்த பக்கம் போனதுல இருந்தே உங்க முகம் ஒரு கோட்டிங் பெயிண்ட் கொஞ்சம் சேர்த்து பண்ண மாதிரி சும்மா பள 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 பளன்னு பப்பாளி பழம் மாதிரி இருக்கு. என்ன காலையிலே உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? வாயை வச்சுட்டு சும்மா இல்லைன்னா உங்களுக்கு என்ன உசுரா போயிடும்? ஐயோ, எப்ப பாரு வம்படியா போய் வாயை கொடுக்குறது. ஏங்க, அம்மா ஒண்ணு தப்பா பேசலங்க, சும்மா யதார்த்தமா தான் கேட்டாங்க. என்ன மகள, வேலிக்கு ஓனா சாட்சியா? 2 பேருக்கு ஒருத்தர் சரியா இருக்கீங்க. மாப்பிள்ள, நாளைக்கு நீங்க கவுன்சிலர் ஆக போறவரு. வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கண்டுக்காதீங்க. அண்ணே, ஏய், என் மேல கை வைக்கிற அளவுக்கு போயிட்டு இப்ப என்ன அண்ணன் நொன்னு கூப்பிடுற? அண்ணே, தேர்தல போட்டி போட்டதுன்னு ஆனதுக்கு அப்புறம் குறுக்கு வழியில போகாம அதுல நேர்மையா நடந்துக்க முயற்சி பண்ணுன. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணாத. ஏய்,
நேர்மையை பத்தில நீ பேசாத சரியா? பண்ற பிரார்த்தனத்துல நீங்க பண்ணிட்டு நேர்மையா இரு, கொள்கையோட இருன்னு எப்படி யோகியனா இருக்கிறதுன்னு என்கிட்டே கிளாஸ் எடுக்கிறியா? ஏய், அத உட்காந்துருக்காருல, அவர்கிட்ட போய் கிளாஸ் எடு. அண்ணே, நான் உன்னை எதுவுமே சொல்லலண்ணே. உன் கூட இருக்கிற ஆள் தான் சரியில்லைன்னு சொல்றேன். அந்த ஆளு பண்றது அத்தனையும் ஃப்ராடுத்தனம். பாரு, அவன் பேச்சை கேட்டுட்டு நீ இந்த மாதிரி பண்ணேன்னு வச்சுக்கவே, உனக்கு தான் ஆபத்து. அண்ணே, நீ நல்லா இருக்கணுங்கிற அக்கறையில தான் சொல்றேன். என்னது? ஏன் மேல உங்களுக்கு அக்கறையா? நம்பிட்டேன்பா, நம்பிட்டேன். போதுமா? ஏண்டா, அவ்வளவு அக்கறை இருக்கிறவங்க வாபஸ் வாங்கிட்டு போக வேண்டியதானே? நானும் நீங்க சொல்ற மாதிரி நேர்மையா இருந்து ஜெயிச்சுக்கிறேன். அண்ணே, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஏய், பேசாம போயிரு. தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், கடுப்பேத்திட்டு இருக்காத சொல்லிட்டேன். இந்தோடா அப்படியே சுடுகாட்டுல இருந்து பாதியில ஏச்சு வந்த மாதிரி இருக்குது மச்சான். அந்த முறை வேணான்னு சொல்லுங்க, அதை பார்த்து எனக்கு சிரிப்பா வருது மச்சான். என்ன மாமா, சௌக்கியமா? உங்க மேல குண்டு போட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். குண்டு கொன்னும் ஆகலையே. யோ, என்ன சின்ன பசங்களை எல்லாம் பேச வச்சுட்டு வேடிக்கை பார்க்கறியா? தன்வினை தன்னை சுடும்னு சொல்ற மாதிரி நீ போட்ட குண்டு கடைசியில ஓமேலே விழுந்துருச்சு பாத்தியா? ஏதோ உயிர் பொழைச்சமேன்னு சந்தோஷப்பட்டுட்டு பேசாம போ. இவ்வளோ நடந்திருக்கு, உன்னை சும்மா விடுவேன்னு நினைச்சியா? அதைத்தான் நானும் சொல்றேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீ மாற மாட்டியா? போடா போ. இனியாச்சும் மனுஷனா இருக்கிறதுக்கு வழியை பாரு. வந்ததும் வராததுமா எதுக்கு அவங்க கிட்ட வாயை கொடுக்குறீங்க? நீங்க உட்காருங்க. மேகலா, குடிக்க ஏதாவது கொடு. டீ வேணுமா காஃபி வேணுமாப்பா? சம்மந்தி பாவம், ஏற்கனவே உடம்பு நொந்து வெந்து போயிருக்காரு. சில்லுன்னு ஏதாவது எடுத்துட்டு வா போ. சரிம்மா போ. மாமா, அவங்க இப்ப முன்ன மாதிரில இல்ல மாமா. ரொம்ப ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாம வாய் கொடுக்காதீங்க. அவங்கள வீட்டில் இல்ல, களத்தில் அடிச்சு நம்ம காலி பண்ணுவோம் மாமா. டேய், இவனுங்களை விட்டா இப்படித்தான் காமெடி பண்ணிட்டு இருப்பானுங்க. வாங்க, நாம போய் பொழப்ப பார்ப்போம். சரிம்மா. சீதா, வாடா. போட்டனா இந்தாங்கப்பா, குடிங்க. இல்லம்மா, வேணாம்மா. மாப்பிள்ள வாங்குங்க மாப்பிள்ள. குடிங்க மாமா, பார்த்து. மாமா, இந்த வெற்றி வாய்ப்புல எந்த அளவுக்கு இருக்கு? ஐயோ பாவம். வெற்றி வாய்ப்பா? வாய்ப்பே இல்ல. மாமா, உனக்கு மொத்தமா விழப்போறது இந்த 5 ஓட்டு மட்டும்தான். இதுக்கு மேல ஒத்த பையன் உனக்கு குத்த மாட்டான். மாமா, என்ன சொல்றீங்க? 5 இல்லடா, 4. நான் என்ன பன்னாட பயலுக்கு ஓட்டு போடுவேன்னு நினைச்சியா? பார்க்க தானே போறீங்க. ஆமாயா, நீ தலைகீழ நின்னால முடியாது. ஐயோ, என்ன இப்படி சொல்றீங்க? தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி சும்மா இருந்த மாப்பிளைக்கு வேட்டி சட்டை துண்டெல்லாம் வாங்கி கொடுத்து எலெக்ஷன்ல நிப்பாட்டி பதவி ஆசையை காமிச்சு கடைசியில நீங்க இப்படி சொல்றீங்க. அப்போ நான் கவுன்சிலர் ஒய்ஃபா ஆக முடியாதா?
இவ ஒருத்தி சுமார். இந்த மூஞ்ச கொஞ்சம் பாருங்க, நல்லா உத்து பாருங்க. இதுக்கு எவனாவது ஓட்டு போடுவானா? ஆமா ஆமா. என்ன மாமா, நீங்களும் அந்த பக்கம் இருக்கிறவங்க மாதிரி என்னை கலாய்க்கிறீங்க? அப்ப அவ்வளவுதானா? அதானே, மாப்பிள்ள உயிரை பணைய வச்சு வெடிகுண்டுக்கு நடுவுல பிரச்சாரம் பண்ணிருக்காரு. இந்த ஆளு பிரச்சாரம் பண்றேன்னு பேசாம இருந்திருந்தாலே டெபாசிட் வாங்குற அளவுக்கு ஓட்டு வந்திருக்கும். இப்ப மேடையில போய் நின்னு பேசி அதை பார்த்து ஊரே சிரிச்சு விழற 4 ஓட்டு விழாம போயிட போகுது. ஐயோ, அப்படி பார்க்காதீங்க. என் ஓட்டு சத்தியமா உங்களுக்கு தாங்க. பேச்சையா பேசுற நீ? ஸ்கூல் படிக்கிற பிள்ளை கிட்ட எழுதி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு போய் பேசியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும். என்னமோ லூசு பையன் மாதிரி உளறி இருந்திருக்க. ஆமா, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அமுதம் காலனி ஆளுங்கெல்லாம் ரொம்ப விவரமானவங்கன்னு. அப்ப நம்மளால ஜெயிக்க முடியாதா மாமா? நீ இப்படியே போனீனா சத்தியமா ஜெயிக்க மாட்டேன். இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. இது நம்ம தொகுதியோட மொத்த ஓட்டர் லிஸ்ட். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு குடும்பத்திலையும் எத்தனை ஓட்டு இருக்குன்னு தனித்தனியா பிரிச்சு பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கவர் இதுல இருக்கு. ஒவ்வொரு கவர்லயும் ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபான்னு இதுல போடுங்க. உதாரணமா ஒரு குடும்பத்துல 4 ஓட்டுனா அந்த குடும்ப தலைவர் பேரை எழுதி உள்ள 8000 ரூபாய் போட்டுருங்க. சரி மாமா, இது எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றது? அத நாம பண்ண போறது இல்ல. பின்ன வேற யார் மாமா பண்ணுவா? மார்க்கண்டேயன். புரியலையே மாமா. இதுல இருக்கிற ஒவ்வொரு கவர்லயும் மார்க்கண்டேயனோட இந்த தேர்தல் நோட்டீஸ உள்ள வைக்கிறோம். சும்மா இருங்க. இந்த மக்கள் சும்மாவே அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதுக்கு நாம ஏன் காசு கொடுக்கணும்? அதானே. என்ன பத்தி நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதானா? சரி மாமா, இப்ப என்ன பண்றது? மேல சொல்லுங்க. பணத்தையும் மார்க்கண்டேயனுடைய நோட்டீஸையும் இந்த கவர்ல போட்டு அதை இதே பையில வச்சு இத அப்படியே கொண்டு போய் அந்த மார்க்கண்டேய ரூம்ல யாருக்கும் தெரியாம வச்சிருங்க. இத எலெக்ஷன் கமிஷனுக்கு போனை போட்டு மார்க்கண்டேயன் ஓட்டுக்கு காசு கொடுக்க ஏற்பாடு பண்ணிருக்கான்னு சொல்லிடுங்க. உடனே நேர்ல போனா அவனை கையும் களவுமா பிடிக்கலான்னு ஒரு தகவல் சொல்லுங்க. ஃப்ளையிங் ஸ்குவாட் ரைடு வரும், பைய தூக்கும். உள்ள அவனோட தேர்தல் நோட்டீஸ், வாக்காளர் லிஸ்ட், பணம் இதெல்லாம் தனித்தனியா கவர்ல இருக்கிறதா பாக்கும். அப்புறம் என்ன, ராவோட ராவா மார்க்கெட்டை ஜீப்ல தூக்கிட்டு போயிடுவாங்க. விடிஞ்சதும் டிவி நியூஸ், பேப்பர்ல போட்டோவோட நியூஸ் வரும். மாப்ள, உங்க போட்டோ வந்துச்சே அதே மாதிரி வருமா? அவன் மேல கேஸ போட்டு எலெக்ஷன்ல நிக்காதபடி அவனை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அவன் டோட்டல் ஆட்டமும் க்ளோஸ். அதுக்கப்புறம் உன்னோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது மாப்ள. ஐயோ மாமா, தொடாத பேசு மாப்ள, வலிக்குது மாப்ள. இத நான் கண்டிப்பா பண்றேன் மாமா.
நான் கவுன்சிலர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. போற போக்க பார்த்தா மாப்பிள்ள ஜெயிச்சிருவார் போல இருக்கே. சரி, இவர் ஜெயிச்சா நல்லது, தோத்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாடிக்கேத்த மூடிதான். காசு பணம் ஹலோ, என்ன எல்லாரும் இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி? வேலைய ஆரம்பிங்க. சரி மாமா. மேகலா, நான் பேர் வரியா சொல்றேன், எல்லாத்துலயும் பணத்தை கொடு. சரிங்க.